அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். பட்டா கொடுப்போம், ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா பட்டா உண்டுன்னு சொன்னாரா இல்லையா? அதை நம்பி தானே அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட மனநிலை பாருங்க, மக்களோட மனநிலை பாருங்க. அவங்க தங்கியிருக்காங்க, தொடர்ச்சி தங்கியிருக்காங்க, அங்க யாரும் கை வைக்கல. ஸோ அப்போ ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் அது அவங்களோட இடமா மாறிடுங்க. நீங்க பேச்சுலரா இருந்து ஒரு 2-3 வருஷம் ரூம்ல இருந்தாலும் உங்க ரூம் மாதிரி மாறிடுங்க, உங்க வீடு மாதிரி ஆகுது. ஸோ அப்போ குடும்பங்களோட ஒரு மக்கள் சேர்ந்து வளர்றாங்க அப்படிங்கிறப்ப அது அவங்களோட இடம் தான். அது உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். அதை நம்பி இதை உண்மையாக்க போறாரு அந்த தலைவர் அப்படின்னு சொல்லி ஓட் பண்றாங்க. ஆனா அடுத்து வந்து 50-60 நாள் இது நடக்குதுன்னா அவங்க மனசு எப்படி உடஞ்சு போகும்? ஏன்னா ஓட் பண்றவங்க எவ்வளவு ஹோப்போட ஓட் பண்ணிருப்பாங்க. அவர் சொன்னார்ப்பா தம்பி, சொன்னா செஞ்சிருவார்ப்பா விஜய் தம்பின்னு சொல்லி தானே ஓட் பண்ணிருப்பாங்க. நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறாங்களே, நீங்க சொல்றீங்களே ஆக்கிரமிப்பு அகற்றோன்னு. இப்ப இதே டிஎம்கே நடந்தா என்ன சொல்வீங்க? எவ்வளவு பெரிய அராஜக போக்கும்பீங்க. டிவிகே பாய்ஸ், டிவிகே ஃபேன்ஸ் என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்க கட்சியில் இது நடக்குது, இது வாக்குறுதியா உங்க அண்ணன் கொடுத்தாரு, உங்க தலைவர் கொடுத்தாரு, அதான் நீங்க நடக்குது.